கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள் நன்மைகள் மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையா இரு. பி கேர்ஃபுல் ஆர் பி அவேர். யாருக்கு இந்த எச்சரிக்கை என்று சொன்னால், சிம்சோனை பெற்றெடுக்க போகிற தாய்க்கு இந்த வார்த்தையை தேவனுடைய மனுஷன் தேவ தூதன் கூறுகிறார். நமக்கு தெரியும், மனோவாவினுடைய மனைவி பிள்ளை வேறு அற்றவளாய் மலடியாய் காணப்படுகிறாள். அவளை ஆண்டவருடைய தூதன் சந்தித்து ஒரு காரியத்தை அவர் அங்கே விளம்பரப்படுத்துகிறார். அவள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எந்தெந்த காரியத்துல தீட்டானதை புசிக்க கூடாது, மதுபானத்தை தேடக்கூடாது. மதுபானமும் தீட்டானதும் தேவையில்லை. ஏன் இது தேவையில்லை என்று சொன்னால், தேவனுக்கென்று நசரேயனாயிருக்கிற மனிதனை பெற்றெடுக்க போகிறாய். அப்படி என்று சொன்னால், தேவனுடைய பணியை செய்வதற்கான ஒரு மனிதனை நீ பெற்றெடுக்க போகிறாய். அப்படி என்று சொன்னால், நீ எப்படி இருக்க வேண்டும்? நீ தீட்டானவளாய் காணப்படக்கூடாது, மதுபானத்தை தேடுகிறவளாய் காணப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் தலைமுறைகளை உருவாக்குகிறவர், தலைமுறைகளை ஆசிர்வதிக்கிறவர், தலைமுறைகளுக்கு போதனைகளை தருகிறார். எப்படி? we must set apart as a role model to our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைக்க வேண்டும். இங்கே நசரேய விரதத்தை, நசரேயனாக புடமிடப்பட்டவனை, அங்கீகரிக்கப்பட்டவனை, ஆசீர்வதிக்கப்பட்டவனை சரியான பாதையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், தாயும் தகப்பனும் அதற்கு சரியான முன் உதாரணங்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை வளர்க்க எடுத்துக்கொள்கிற முயற்சியிலே, என் தேவனிடத்துல இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மனோவாவை போல கேட்கிற பக்குவம் இருக்கிறதா? அல்லது மனோவுடைய மனைவிக்கு தேவனுடைய மனுஷன் சொன்ன விதமாக தீட்டானதை புசியாமலும் மதுபானத்தை தேடாமலும் இருக்கிற வாழ்வுக்கு நேராக வாழ்கிற ஒரு மனநிலை காணப்படுகிறதா? அன்புக்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் சிம்சோனை கொண்டு பெரிய காரியத்தை சாதிக்க, பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டெடுக்க அவனை புடமிட்டிருக்கிறார். அவனை மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்கிற உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காய் தேவன் புடமிட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் இன்னது என்று புரிந்து கொள்ளும் மட்டுமாக, ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சப்தத்தை கேட்க எனக்கு என் செவிகளை திறந்தவைகளாய் வையும் சுவாமி. அவற்றை நான் புரிந்து கொண்டு நான் அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். moral and spiritual must be expressed through our lifestyle. ஒழுக்கமும் ஆன்மீகமும் நம்முடைய வாழ்விலே வெளிக்காட்டப்படுகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். அதற்கு என் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார் என்பதை புரிந்து கொண்டு என் ஆண்டவருடைய திட்டங்களை கேட்டு செய்யமுடிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் தேவனுடைய தூதன் நோவாவுடைய மனைவிக்கு சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதன் வழியாக பேசுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் நம்மை அமர்த்துவோம் என்று சொன்னால், இறைவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க, மதுபான வெறிகளுக்கு இடமளிக்காத பிள்ளைகளாய் வளர்க்க, சீர்கேடான வாழ்க்கைக்கு நேராக விற்று போடாத பிள்ளைகளாய் வளர்க்க தேவன் கிருபை பாராட்டுவார் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் நம்மளே நிறைவேறும்படியாய் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீர் சிம்சோனை தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாக தெரிந்து கொண்டவர். அவனை வளர்க்க வேண்டிய முறைமைகளையும் அவனுடைய பெற்றோர் இருக்க வேண்டிய நிலைகளையும் நீர் எடுத்துரைத்தீர். இன்றைக்கும் நாங்கள் அதை புரிந்து கொண்டு சமூகத்தில் சான்று பகர உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல பிதாவே, ஆமேன்.